ராசிக்கு சுப கிரகம் அப்படின்னு சொன்னாவே சூரியனும் சந்திரனும் தான். இந்த சூரியனும் சந்திரனும் நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு. ஏன்னா ராசி சக்கரத்தில் 8வது இந்த சூரியனும் சந்திரனும் மூல திரிகோணம் பெறும்போது இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். கூட்டணி அமைச்சாங்கன்னா கூட உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு சுப ராசி. சூரியனும் சந்திரனும் சேரும்போது நல்ல ஒரு குபேரமான யோகம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா யோகாதிபதி குருவும் அங்கே வந்து அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பரபவ வருடம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவில் பல முக்கியமான பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே தீரும். அதனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆண்டாவது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாமா, சாதகமான பலன் கிடைக்குமா, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த ஆவலுக்கேற்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே, உங்களுடைய இலக்குகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேற போகுது. அது எந்தெந்த இலக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நிறைவேற போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில், ஆரோக்கிய ரீதியாக, குடும்ப ரீதியாக, காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சவாலாக அமையும். அந்த சவால் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் ஒரு 8:42க்கு சதயம் நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. மேச ராசிக்கு சூரியன் வரக்கூடிய நாளே இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்ல. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த பரபவ ஆண்டு அடியெடுத்து வைக்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பிள்ளைங்க விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலிமா ஒரு சில இன்னல்களை கடந்த சில ஆண்டுகளை அனுபவிச்சிருந்துருப்பீங்க. அவங்க மூலிமா ஆரோக்கிய ரீதியாக சில செலவுகளை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள் எல்லாம் சரியாகி அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பிள்ளைங்க விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் உருவாக்கி நல்ல ஒரு மேன்மை, 2 பேரும் பார்ட்னர்ஷிப், அப்பா மகன் பார்ட்னர்ஷிப் போட்டு முன்னேற போகிறீங்க இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு வரவு இருக்கும். சுபகாரியங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே இந்த ஆண்டில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கள் வகையில், வண்டி வாகனத்தில் வகையில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று, வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட தொழிலில், வியாபாரத்துலலாம் நிறைய அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்பா அம்மாவோட குடும்பத்தோடு ஒட்டி இருக்கிறதோட கொஞ்சம் தனித்து இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக கோவிலில் நீங்கள் முன்னாடி முன் நின்று கோவில் நற்பணிக்காக
ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கோயில்லையே முன்ன நின்று கட்டுறதுக்கோ அல்லது திருப்பணிக்காகவோ ஏதாவது ஒரு சில முக்கியமான உதவிகள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் நிறைய அமையும். கிராம தேவதைகளை வழிபடுறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். இதெல்லாம் சென்று வழிபடுறது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது கோவில் திருப்பணிக்காக நீங்கள் உதவி செய்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதோட கூட கிராம தெய்வங்களை வழிபட்டீங்க அப்படின்னா ஐயனார், முனியப்பன் இந்த மாதிரி கிராம தெய்வங்களை வழிபட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. வண்டி வாகனத்தினால ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நல்ல ஒரு மேன்மையாக இருக்கணும், தொழிலில் வியாபாரத்தில் எல்லாமே எடுக்கிற அடியெல்லாம் எனக்கு விருத்தி ஆகணும், எடுக்கிற காரியங்கள்லாம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். பூர்வீக சொத்தில் ஒரு சில வில்லங்கங்களை கடந்த சில ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பிரச்சனை இந்த ஆண்டில் சரியாகும். ஒரு சிலருக்குலாம் டாக்குமெண்ட்டில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும். அவசரப்பட்டு நீங்களே டக்குன்னு போய் கையெழுத்து போட்டுட்டு சொத்தை வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். கூட இருக்கிறவங்களே ஒரு சிலர்லாம் உங்களுக்கு சதி செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்ட கிரக அமைப்பாக இருந்தாலும் அஷ்டலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தாலும், ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக தான் இருக்கணும். கூட இருக்கிறவங்களே ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம். புதுசாக முதலீடு போட்டிங்கன்னா கூட அதில் நல்ல லாபம் கிடைக்கும். தொலைதூரத்துலேருந்து நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வாக்கு, நண்பர்கள் மத்தியில், கூட்டாளிகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக, நல்ல ஒரு புகழுள்ள நபராக, நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபராக நீங்கள் வர போகிறீங்க. இதுவரை ஒரு விதமான பயம் இருந்துச்சு இல்லையா, அந்த பயம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். பங்கு சந்தையில் கூட ஏதாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பயணங்கள் இந்த ஆண்டில் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். மற்றபடி இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் நுணுக்கங்களையும் அதிகமான உழைப்பையும் போடுவீங்க. இது ரெண்டுமே உங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரமும் உங்களுடைய கேட்டை நட்சத்திரமும் உங்களுடைய ராசியில் இருக்குது. அதிக உழைப்பை தரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரமும் உங்களுடைய ராசியில் இருக்குது. அதனால் கடினமாக உழைப்பையும் போடுவீங்க, நல்ல ஒரு புத்திசாலிகளாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்திருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வெளியில் பயணம் போகும்போது வேகத்தை விட கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் நீங்களே கேட்காம கூட ஒரு சிலருக்குலாம் அந்த காலகட்டத்தில் உதவி கிடைக்கும். அதன் மூலிமா ஒரு சாதகமான பலனை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே கூடி வரும். புதுசாக தொழில் தொடங்குறது, புதுசாக நிலம் வாங்குறது, புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இந்த ஆண்டில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஒரு சாதகமான முடிவை நோக்கி இந்த ஆண்டில் முடியும். அதனால் ஒரு இலக்கை அடைந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஆண்டில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். சரியான நேரத்தில் கடனை அடைச்சிட்டு அந்த சவாலில் ஜெயிக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். போட்டியெல்லாம் சவால் விட்டு ஜெயிக்க போகிறீங்க. அதனால் எதிரிகள்லாம் உங்ககிட்ட தோற்று போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வளர போகிறீங்க. எப்பாடுபட்டாவது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் சமாளித்து வெளியில் வர போகிறீங்க. நல்ல ஒரு தைரியமாக, நல்ல ஒரு தெம்புள்ள ஒரு மனிதராக, நல்ல ஒரு புத்திசாலித்தனமுள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு திறமசாலியாக இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வர போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட தெய்வ அருளும் கூட இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தெய்வ கோவில்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்தது அப்படின்னா திருப்பணிக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மன சஞ்சலம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சளி தொந்தரவு
தொந்தரவு, தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் குறையும், பிற நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. ஆலய திருப்பணிக்கு மட்டும் இந்த ஆண்டில் உங்களால் முடிந்தது உங்களை நோக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிக்காக உதவி செய்யுங்க, நீங்கள் முன்னாடி நின்று செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில அழைப்புகள் தானாகவே வரும். அந்த அழைப்புகள் வரும்போது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போய் உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். உங்கள் ஊர் மத்தியில், உங்களுடைய உறவுகள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வர முடியும். வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.